பாடல்கள் அதே மாதிரி இசையமைத்து பாடக்கூடிய என் அன்பு மச்சான் மருங்காவூரி மண்ணுக்கு சொந்தக்காரர் மணிகண்ட பிரபு. நன்றி. அதே மாதிரி ரெக்கார்டிங் கட்சியில ஞானமா வாசிக்கக்கூடிய என் தம்பி ரெட்டையாளம் காளீஸ்வரன். இங்கே சங்குலாம் பெருமாளுக்கு ஊந்ததே சங்கு. அது யாரும் ஊத முடியாது. மருதமணி அன்னைக்கு ஊத சொன்னா பின்னாடி வச்சு ஊதினா புரிஞ்சு. ஆனா எங்க அண்ணன் எல்லா இசைக்கரையும் வைத்திருக்கின்ற பலவாத்திய சக்கரவர்த்தினா புதுக்கோட்டை ஏற்காரு கைதட்ட முடியல. அண்ணன் எங்க கேட்டீங்க? நம்ம சங்க கேட்கிறீங்களா இல்லையா? எங்க அருமையா சௌராஷ்டிரக்காரன் குல்பி ஐஸ் வைக்கிற மாதிரி அருமையான சிக்கன் வச்சேன். சிவபுரம் வச்சேன். தாளத்து கொண்டு வைக்கிறது சாத்தனி. ஆமா சாத்தனி சாத்தனூர் எங்க அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தரமலிங்க அண்ணன் அருமையான தாள கலைஞர். சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க நாட்டில் வந்து நோய் வராது. சில பேர் சிரிக்கிறதால பார்த்து சிரிக்காத முறைப்பேன். எப்படி கெக்க போட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். சிரிக்கிறியா அப்படின்னா அவன் கடம்பி செருப்பறத்துல எரிஞ்சு ஓடிடுறான். அருமையான கூட்டம். இது நாடகத்து கூட்டமா இல்ல திருவண்ணாமலை எதுவும் மாநாடா? உண்மையிலேயே நாடக கலை இந்த அளவுக்கு கூட்டம் கூட காரணமா இருந்தது யூடியூப் சேனல். யூடியூப் சேனலை முழுவதும் ஒரு கைதட்டு கொடுக்கும். அதுதான் இன்றைய காலேஜ் படிக்கின்ற கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் எடுத்து சென்றது யூடியூப் சேனல் தான். முதல்ல ஒரு நாடகம் நடக்குதுன்னா அப்பெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா ஊர்லயும் கூட்டம் போடும். இன்னைக்கு யூடியூப் சேனலை பார்த்துட்டு நல்ல நடிகர்கள் எல்லாம் வர்றாங்க. அதனாலதான் கூட்டம் கூடுது. தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பலத்த கரகோஷங்கள். இந்த நடுவில் உட்காந்துற ஆளுலாம் பேம்பஸ் மாட்டிருக்கீங்களா? ஏப்பா ஒண்ணுக்கு நெருக்குச்சுன்னா அங்கேயும் ஜட்லியில இருக்காங்க. நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எந்திரிச்சு போனேன்னா அந்த இடம் கிடைக்காது. கடைசி வரைக்கும் திருவள்ளூர் வந்துட்டு தான் போகணும். ஏன்னா அருமையான கூட்டம். இதுல சில பேர் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பேன்னா நம்மளை பைக்கில் ஏற்றிட்டு வந்து எங்கன்னா உட்காந்துருக்கேன். அவன் ஒரு வாட்டுக்கு நலுக்கு போடாம போயிட்டானா நம்ம நட்டாத்த நிற்போம். இதுல இந்த ஓஜி பைக்கில் வர்ற ஆளுங்க அவ்வளவு வேதனைப்படணும். அவன் எங்கன்னா நீர்க்கடை பிடிச்சி நிற்கிறாங்க. அவனை நீ சும்மா காய்ச்சிக்காவது கையில ஏற்றிக்கிட்டாவது நிற்கணும். இல்லாட்டா அவன் டென்ஷன் ஆக உனக்கு கொண்டு கொள்ளையா அப்புறம் வண்டி இடவுல நிப்பாட்ட மாட்டேன். என்னமோ பெரிய காய்ச்சி பாண்டிய எப்படி ட்ரெயின் ஓட்டுற மாதிரி சீரட்லாம் வாங்கிட்டு வச்சுருவாங்க. இறங்கி போய் ஒரு சீரட் வாங்கிடுவாயா? என்னை மச்சான் போய் வாங்கிட்டு வச்சுரு. அப்போ விட்டு போயிடுவேன். சரி சரிப்பா சரிப்பா. கேவலம் அந்த நாடகத்தை பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. முதல்ல நாடகத்தை பார்க்க வந்து 50 ரூபாய்க்குள்ள ஜரம் முடிஞ்சு வரும். சுக்கு காப்பிக்கு 10 ரூபா, ஜெயதீவனிக்கு ஒரு 10 ரூபா. அதானே இப்பெல்லாம் ஒரு நாடகத்துக்கு வரோம்னா 500 ரூபா வேணும். வரும்போது அவனுக்கு நம்ம கவனிக்கணும். பைக் ஓடிட்டு இருந்தாங்க அந்த ஆளுக்கு கவனிக்கணும். கணேஜி போயில வேற ஓடுவேன். இடையில கையில கொட்டி விடணும். அவர் உருண்டை பிடிப்பாரு. பெரிய பால்கோளத்தை பிடிச்சி சாரி பணியாரம் சொல்ற மாதிரி. அதே மாதிரி பொம்பளையாளுக்கு என்ன வேதனைன்னா நம்ம விரிச்ச வாயில ஊர் சக்காத்தி கூட உட்காந்துட்டாங்க. இவங்க எந்திரிக்க சொன்னா நாளைக்கு நம்மளை காசை வெட்டி போடுவாங்க. மண்ணை மாதிரி தூத்துவாங்க. தாலிக்கு என்ன கேட்டா அவசராசத்துக்கு தரமாட்டாளே அப்படின்னு பாவம். பிரிச்ச ஒம்பளை மண்ணுல உட்காந்துருங்க. ஓசியாட்ட ஒம்பளை ஏற்றி இப்படி உட்காந்துருக்கு. இதுல நாளைக்கு காலையில கோடீஸ்வரன் நான் ஆகிற ஆளு எங்க அண்ணன் மைசெட்டு கவிதாவும் கிடையாது, நாங்களும் கிடையாது. டீ கடைக்காரர் நேரம் பாலில் எத்தனை லிட்டர் தண்ணியை கலந்தியா பால். ஏன்னா 10 மணிக்கு சாப்பிடும் போது குளக்குளன்னு இருக்கும். 2 மணி 3 மணி ஆனா சவரியத்துக்கு ஓசை சட்டிக்குள்ளேயே விட்டு எனக்கெல்லாம் சுக்கு காப்பிக்காரன் ஒருத்தன் தெரிவாங்க. எங்களுக்குள்ள மண்டவெல்லாம் கிடைக்கலன்னு கம்மா கரம்பையை கரைக்கணும். ஏன் கரைக்கணும்? இது என்ன ஆடியன்ஸ் தெரியவா போகுது. இங்கிலீஷ்லாம் பேசணும். ஏன்னா நாட்டில் ஏமாறுற ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற ஆள் இருக்கத்தே செய்வார். இந்த உலகத்திலே எல்லா பொருளுமே கலப்படம் தான். கலப்படம் இல்லாத பொருளே கிடையாது. ஆனா கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா நம்மளை உசுர உண்டாக்கிய தாயினுடைய தாய்ப்பால். மற்ற எல்லாமே கலப்படம் தான். அதையும் இப்ப கலந்துட்டாங்க. தாய் பெட்டில் வளர்த்து கிடக்கு. புரிச்சிய ஆவின் பாலை காய்ச்சி சுச்சு குட்டி புச்சு குட்டினு. ஏன்னா நைட்டு பூரா இவன் அந்த பாலை கொடுத்துருவேன். எந்த பாலை? ஆரோக்கியாவை ஆவினை வந்து பிள்ளைக்கு கொடுக்குறேன். அவ்வளவுதான். இதே நகைச்சுவை சிரிச்சுக்கிட்டு புறப்ப ஓடிக்கிட்டே போகணும். இந்த 4 பேருங்க நான் அதை வாங்கிட்டு கிழக்க வந்து உடம்புறாங்க. அவங்க பால்வாடியில சத்து உண்டு நினைச்சு வந்துட்டாங்க. ஹலோ ப்ரோ சின்ன பட்டாசு கடை ஒரு அணி உண்டை வச்சு விடு.
எங்க ஊர்ல அப்படித்தான் இந்த தீபாவளி டயத்துல இந்த தீபாவளி வந்துட்டாலே எல்லாம் சரக்கு தானே. சரக்கை போட்டுக்கிட்டு நைட்டு பூரா ஒருத்தர் வெடியை வச்சுட்டே இருக்கேன். தெரியல, வெடிக்கவே இல்லை. விடியக்கான விடியுது என்னன்னு பார்த்தா கிளியாஞ்செட்டில் வச்சிருந்துருக்கேன். அந்த மாதிரி போங்க வைக்கலாம், போய் படிக்க. நாளைக்கு போய் பள்ளிக்கூடத்துல இது எழுங்க, நல்லா படிப்பிய. படிங்கத்தான் நல்லா படிச்சு உங்க அப்பா அத்தாவை காப்பாத்துங்கத்தான். இதுக்கு மண்டை வட்டி சரியில்லையாடா. நான் வெட்டிருக்கேன் பாத்தியா, அந்த மாதிரி மண்டையை நல்லா பாருங்க. இதுதான் பழைய காலத்து செம்பரியாட்டு வெட்டு. ஒரே வெட்டுதான் 45 ரூபா. இப்ப சில பேர் ஜனங்கள்ல போய் ஒரு பக்கம் வலிக்கிறேன், ஒரு பக்கம் என்னமோ புடுங்க சொல்றேன். அது சலனு கடையில பேமஸ். இப்போ ஒண்ணு இருக்கு, தலையில தீய புடிச்சு விடுறது. அப்படித்தான் ஒரு கடையில தீய புடிச்சு விட்டுட்டாரு, பார்த்தா தண்ணி இல்லை. அப்புறம் போய் அவன் படப்புகளை தலையை வச்சு 3 படப்பு எரிஞ்சு இந்த அக்கப்படா. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரம் என்னன்னா, ஆரம்ப கால வெட்டு. நீங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க எல்லாத்துக்கும். நம்ம அப்பா அப்படி சொல்லுவாரு சலனு கடையில, இங்க வரப்பா என் மயனுக்கு ஒட்ட வெட்டி விட்டணும், இத்தனை மசுறு தலையக்கூடாது அப்படின்னா. நானா பட்ட சித்திரவதை கலிச்சேரியில மானாமதுல சோமைன்னு ஒரு ஜலன் கடை இருந்தார். அவர் எங்க அப்பா கூட்டு விடாரு. சோமை பத்திரக்காருக்கு இறங்கி வர்றதுக்குள்ள அந்த பசு வேமா போனா தானே கீரநாடு அங்கே அடக்கம். பஸ்ஸே இந்த கவர்மெண்ட் பஸ்ஸே ரொம்ப சிரமப்பா. கவர்மெண்ட் பஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் பூரா பாதத்தை தொட்டு வராங்க. ஏன்னா எதுவுமே பிரேக் இருக்காது, இன்ஜினும் சரியா இருக்காது. பாவம் அந்த கீரநாடு அங்கே கிடக்கு. தட்டையை பிடிச்சுக்கிட்டு போறதுக்குள்ள ஒரு ஒப்பளை பிள்ளை வந்து தூக்கிட்டு வந்தாலும் அப்பதான் வண்டி வேலை கிடையாது. ஆனா கோச்சு அப்படி கிடையாது. அது பார்த்தா இப்படிதான் இருக்கும். இந்த கண்ணாடி சைஸ் தான் கீழ் இருக்கும். நூறுல போய் பார்த்தா பாலத்தை உரைச்சி புளிய மரத்துல வச்சு தம்முன்னு முட்டி அதுல 2 பேர் லவ்வரு உதட்டோட உதற கத்தி எத்து பிள்ளா இருந்தாலும் 8 தையல் போட்டு. இது அவ்வளவு ஜோக்கல நக்கல் என் தம்பி. ஆனா நீங்கள் அத்தனை பேருமே கவலை இல்லாத மனுஷன் இல்லைன்னு. யாரு கவலை இருக்காது அப்படின்னா, பிறந்த குழந்தைய தவிர எல்லாத்துக்கும் கவலை தான் இருக்கு. நீங்க எல்லாம் கவலையை போகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. முதல் உங்களை அத்தனை பேர் காலத்தொட்டு கும்பிடணும், குறுக்கு பெய்யணும். இங்க இருந்து கும்பிடுறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். உண்மைதானே? அப்படி ஆளு உங்களை ஜெல்ல தங்க கையத்துக்குள்ள அப்படி வச்சு வீட்டுக்கு போவேன். அசிங்கப்பட்டுவேன் இல்ல. சில பேரு நான் இங்க டீ சாப்பிடும் போது 2 பெரிய பேசிட்டாங்க. எப்படி என்னமோ கதம நாடகம்ட்டாங்களே, மூலமா போட்டு விற்பாங்களோ, அதெல்லாம் வைக்க மாட்டேன். நீங்க மற்ற நாடகம் மாதிரி என்னை உள்ள வண்டி வர சொல்லு, டான்ஸை வர சொல்லுன்னா திரும்ப நான் தான் வருவேன். கண்டிட்டு மாதிரியே டிக்கெட் எடுத்தாச்சா அப்படின்னா அடிச்சுட்டு வாங்கிட்டு நான் தான் வருவேன். அதுக்கு மேல வர சொன்னா என் வேன் டிரைவர் வருவேன். அவன் ஏற்கனவே எப்படி பார்த்துக்கிறேன். ஒரு ஊத்தி கிடக்கேன் உள்ள மருதமணி. அவர் இப்பயே வார்ம் அப் பண்றேன், சீனிக்கல்ல வச்சு வார்ம் அப் பண்றேன். சரி அவங்க அப்படின்னா இன்னொருத்தர் இருக்கேன் என் தம்பி உட்காந்து எச்சப் மாதிரி திணையத்தோடு கார்த்திக் ராஜா. அன்னைக்கு கார்த்திக் ராஜா படுத்து கிடந்தே 2 பயில விளையாண்டாங்க. 2 ரூபா காய காணும். என்னன்னு கிளச்சி தேடி பார்த்தா அவன் தொப்புக்குள்ள வந்து கிடக்கு. அப்புறம் திருப்பி வச்சு நம்பி ஒரு சாங் பாடுவோமா? உண்மையிலே இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எங்க அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். சினேகா பட்டாசு கடை மற்றும் கவிதா ஆடியோ கூகுடி எங்க அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு தலை சிறந்த ஆபரேட்டரும் ஓனரையும் இங்கேதான் பார்க்க. சூப்பர். கைதட்ட முடியல மனுஷங்க. கண்ணாடி வந்து 35 ரூபா போகும். எங்க அண்ணே நம்ம என்னப்பா நாடக நடிகரை மைண்ட்ல வச்சிருக்கான். யாராரு என்ன பாடுவா, எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு எல்லாத்தையும் வச்சிருக்கேன். இவன் தானே நாடகத்தேன். சூப்பர்ண்ணே, வாழ்த்துக்கலாண்ணே. அல்ல நீ அடுத்த வருஷம் இந்த ஆத்த அருளோடு இன்னும் ஒரு 5 கோடிக்கு நீ மைசெட் வாங்கணும். ஆடிக்கார்ல வந்து இறங்கி நீ சீரட் அடிச்சுட்டு என்னை முறைக்கணும். நான் தெருவில் தெரியணும். அதே ஆசை. ஆடு வச்சிருந்தி உங்க வீட்டுக்காரர் எதுவும் குடிக்க மாட்டாரு. சீரட்டு பழக்கம் இல்லை, கணேஜ் போயில பழக்கம் இல்லை, குடிக்க மாட்டாரு. சைவந்தான் சாப்பிடுவாருன்னு சொல்ற ஆளுங்க லேடிஸ் விஷயத்துல கெட்ட ரோக்கராக பெண்ணை டைமும் கவட்டுக்குள்ள நீக்கிற படம் பார்ப்பேன். இந்த மியூசிக்கை மட்டும் கட் பண்ணிக்கிறாங்க. எஸ் நோ நோ எஸ்
எஸ் நோ ஏபி ஏபி ஒர்க். அதெல்லாம் நீ கூட காணிக்க 3 கம்ப தூக்கிட்டு விட. ஏன் 3 கம்ப தூக்கிட்டு வந்து ஒரே இடத்துல கொட்டாய் போட்டு கல்யாணம் வைக்கிறாங்க. கொட்டாயக்காரங்க கம்பெனி. ஆனால் உலகத்துல சாதி மதம் பாராமல் மொழி பாராமல் எந்த நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் என் தமிழன் எல்லாத்தையும் வாழ வச்சுதான் பலம். ஆனா என் தமிழனுடைய நிலைமை என்ன வறுமை போட்டது உங்கள் அத்தனை பேருக்கு. வறுமையில் இருக்குது கையெழுத்த பத்தியா அப்ப எப்பத்தியும் பணக்காரனாக நாட்டுல கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க ஆளுங்க கூட பணக்காரா கிடையாது. இங்க உட்கார்ந்துருக்காங்க தாங்க அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி. ஐயா அந்த கமிட்டியாளர்கள் கொட்டாய்க்கில போங்க. இது நாடகம் ஏன்ல காது ஒத்து வீடு பந்தி நடக்கிற இடமா உள்ள காய் மீன் குடல் கூட்டு வரல இந்த பார்த்து ஐயா ஐயா உள்ள நிறைய பேர் இருக்காங்களாம். இன்னும் கொஞ்சம் ஆள் வேணுமா ஐயா கூடத்துல இருந்து ஒரு 100 பேர் போக முடியுமா? போய் அந்த கொட்டையை சாத்தி விட்டு போங்க நாங்கள் சொல்லுவோம். அது எதுக்கு? ஒரே ஒரு விஷயம், மேடைக்கு முன்னாடி நாங்க நடிக்கிற நடிப்பு மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. மேடைக்குள்ள நாங்க படுற கஷ்டத்தை நீங்க பாக்குறது இல்லையா? உள்ள வந்து நிறைய போதையில என்கிட்ட நீ தானே மருதமணின்ட்டேன் ஒரு ஆள் என்ன. நான் மருதமணி என்னைக்கிடா ஜாப்பாங்க அவனே கருப்புளிச்சு போய் கிடக்கேன். நான் மருதமணி இல்லை அவனோட அஷ்டன் இருந்தேன். மருதமணி எங்கே கிடக்காம பார்த்தா மருதமணி மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு உள்ள அண்ணன். அவர்கிட்ட 3 தடவை போட்டோ எடுத்துட்டு நீ மருதமணி இன்னைக்கு காமெடி கொண்டு முடியும் அந்த ஆளு சொன்னாங்க. சீனு கட்ட வந்தேன் உன்னை வெளியே புழக்கிறேன் அவன் வெளியே வச்சேன். அதுல மருதமணி நீங்க அப்படின்னா வணக்கண்ணே வணக்கண்ணே இருக்கிறாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா யாரும் போயிடக்கூடாது. இங்க ஒரு 5-6 பேர் இன்னைக்கு ஆர்வத்துல இருந்தேன். நாங்க நடிக்க வரோம்னு அவங்களை பூரா ஆசிட்ல விபூதியை கலந்து சட்டான்னு அரைஞ்சு ஒவ்வொருத்தனும் ஓட விடல ஓட விடுவேன். அதனால எல்லாரும் அமைதியா இருந்த. பெண்கள்லாம் நம்ம சொல்றோம் அந்த பெண்கள் வீட்டுல இல்லைன்னா நம்ம உழப்பு சீரழிஞ்சு போகணும்னே நெசமாத்தேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பிள்ளை வெளியே இருந்தவனே என்ன பண்றான்? முதல் போய் ஏன் அழகே மயன் வெளியே இருந்துட்டேன் காலை கழிட்டு வாங்கிறத தூக்கி கொடுத்துறோம். நம்ம இங்கே கழுவுறோம். அதே மாதிரி அதுக நம்ம போட்டிருக்க சட்டை வேட்டி பேண்ட்டை துவைக்குது பண்ற மாதிரி சட்டியை துவைக்கிறது. அதாண்டா அதுகளுக்கு மனசு கல்லஞ்சு. ஏன் எவ்வளவு கசடுகள் எவ்வளவு கிருமிகள் எவ்வளவு ஓட்டைகள் 1000 கண் பானைகள் எவ்வளவு கசடு இருக்கும். அது பேண்டு விட்டு குண்டிகளாம கொண்டு போய் போட்டிருக்கோம். அதெல்லாம் ஜருப்பூசில ஓட்டு அதை துவைச்சு இன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை சட்டியை எடுத்து முக்கிட்டு மேல கொண்டு வந்துச்சு. விடக்குன்னு அந்த சட்டியிலே விழுந்து என் புரிச்சு 2 நாளா ஒண்ணு கிடைச்சி அதுல ஸ்டாக் வச்சிருக்கேன். ஆனால் நம்ம போட்டிருக்க உடைய பூரா துவைச்சு நம்மளுக்கு பசியை போக்கக்கூடிய தாய்மார்களுக்கு முதல் வணக்கம். ரொம்ப நன்றியாத்தா. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா அதே மாதிரி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு புருஷங்களை பூரா நீ WWE சாம்பியன் மாதிரி சண்டை கழுத்துற. அவங்க ஒன்னும் சான்சனாவோ மார்க்கந்திரியே கிடையாது. வீட்டுக்கு புரிஞ்சு வந்தவனே என்ன பண்றேன்னா காலை கையை அமைக்க விட்டு சுளுக்கு எடுத்து விட்டு போய் பெட்டில் படுங்க மல்லாக்க குறுக்காவி போடவா குட்டை பிஸ்கட் நடந்து தருவான்னு கேட்கணும். எங்கே கேட்குற புருஷன் பாவம் வேர்த்து விறுவிறுத்து ரத்தம் செஞ்சு அவன் வேலை பார்த்த இடத்துல மேஸ்திரி காசு கொடுக்காம பக்கத்துல இருக்கிறவன்ட்ட 200 ரூபா வாங்கிட்டு பைக் எடுத்துட்டு வேமா அழுத்திட்டு போறேன். கடையை அடைச்சிடுறாங்க. கடையை அடைச்சவனே அவன் பார்ப்போம் எங்கடா ஓட்டுன்னு சரக்கு ஓட்டுதுன்னு ஒவ்வொரு ஆளை தேடி போச்சு. சீமக்கரை தூருக்குள்ள ஒருத்தன் இருட்டுக்குள்ள உட்காந்து ஒத்துக்கிட்டு இருப்பேன். அவனை போய் ஒரு ஆள் கேட்டேன் அண்ணன் போட்டு விடுன்னு. அவன் சொன்னேன் இன்னும் வெட்டே உடல் வெளியே இருந்துக்கிட்டு போய் கேட்டுருக்கான். திருப்பி சரக்கை வாங்கிட்டு கப்பு தண்ணி வாழ்ந்தா கடையை அடைச்சிட்டு வெட்டி கிடக்காரு. திருப்பி தண்ணி கேனை எடுத்து 2 அறுத்து அதுல ஒரு வீட்டுல போய் சரக்கு அடிக்க கேட்டா பொம்பளை சரக்கு அடிக்க ஒழிஞ்சாப்பான்னு வைவாங்கன்ட்டு தாகமா இருக்கு தண்ணி கொடுக்கான்னு சொல்லி அதை ஊத்திக்கிட்டு கோட்டை ஊத்தும் போது இந்த கேனை ஓட்டையானே திருப்பி விரல வச்சு ஓரளவுக்கு இழுத்து விட்டு சைடிச்சு கிடைக்காது. கம்பு கூட்டம் மோந்து வாக்கு கேவலப்பட்டு வண்டி டயர் தெரிச்சு போலீஸுக்கிட்ட 500 ரூபா கட்டி நொந்து போய் வீட்டுக்கு வருவேன். பொண்டாட்டி கதவை தந்தோடனே எங்க மதியம் நான் பாட்டுக்கு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்க அம்மா என்னைய 16 தேவடியா இருக்கு
உங்க அம்மா நான் தேவையா போனது உங்க ஆத்தா பார்த்தாலாம். உடனே அடிச்ச சாருக்கு நெஞ்சுக்கு தூக்கி கட்டி சட்டி ஓட்டுக்க மாட்டேன். சட்டி ஓட்டோடனே என் பொண்டாடி சொல்லுவோம், ஊதாமொழி எதுக்கு எடுத்துட்டு போனீங்க, அடுப்பு ஊதல சாரி மேடம் ராங் நம்பர். திருப்பி பொண்டாட்டி பேச கேட்காம ஆத்தாவை தூக்கி போட்டு அடிக்கிறான் இந்த உலகம். உலகத்துல பெத்த தாய் தகப்பன் தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்காக கண்கலங்கி வாழக்கூடிய ஜீவன் தானே. அம்மா அப்பா இல்லாம இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு தாயினா மனைவியை சொல்லலாம். நடந்துக்கிற முறைகள் இன்னைக்கு 100க்கு 90 பேர் தான் மாமியாவை வந்து தாய் மாதிரி பார்க்குறீங்க. 10% பேர் தான் செம்புரியாடு குட்டியை ஒதுக்குன மாதிரி இந்த கிளம்பிட்டேன். அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்களான்னு பார்க்க போறேன். இப்படி வாம பொண்ணு போ, என்ன பறிச்சதுனால புழுப்புழு எங்க. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாடுகள்லாம் ஒவ்வொன்னா சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைனாக்காரவெல்லாம் பார்த்தா ஆளு உள்ள மாதிரியா இருப்பாங்க. பூரா நம்ம ஊர் கட்லா மீன் மாதிரியே தெரியாது. ஆனா அவன் மைண்ட் வேற மாதிரி இருக்கு. அவன் பாட்டுக்க போய் இந்த மிஷினை கண்டுபிடிக்கிறேன் அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறேன் அவன் தெரியும். அமெரிக்கா நாடு உலக நாட்டிலே நம்ம தான் வல்லரசா இருக்கணும், குறைஞ்சிடக்கூடாதுன்னு அமைந்துறேன். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இன்னைக்கு நம்பர் 1 இடத்த நம்ம தமிழ்நாடு பிடிச்சிருக்கியா? கைதட்ட நல்லா இருக்கு. செய்வனை வைக்கிறது நம்பர் 1. கைதட்டின ஆளு கூட காமனா அழுதுட்டு மறுபடியும் நாள். ஏன் செய்யறேன்? செய்வினை என்றால் என்ன? இன்னாருக்கு நீ செய்தது திருப்பி வினையா உனக்கு வந்துச்சு. செய்யாது. எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் எல்லாரும் நல்லாரு. எல்லாரும் நல்லாரு பசிச்சா உணவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனை நான் பார்க்கிற கண்ணோட்டம் எப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி பார்க்க. நல்லவரை எல்லாம் நாடு இழந்து நீ கண்ணீர் எடுத்து. அவர் அன்னைக்கு பேட்டி எடுக்கும் போது நம்ம எல்லாரும் பேசினா தண்ணீர் தான் இருப்பார் வந்தாரு. ஏன்னா அவரால் பேசும் சக்தி இழந்து விட்டார். அண்ணே அதே மாதிரி தமிழ்நாட்டில் குடிக்கிற ஆளு கூட கெட்ட மனுஷன் கிடையாதுண்ணே, எல்லாமே நல்லவர் தான். எங்க அண்ணனுக்கு பூரிப்பு தாங்க முடியாது. நம்மளை சொல்லிட்டானே, அடிச்சு தண்ணியை சொல்லிட்டானே, பொட்டாட்டினை உலக எடுத்து விவரம் அடிக்க வரா நல்லதேன்னு சொல்லிட்டான்னு உன்னால கொடுக்க முடியல. அண்ணே தண்ணி அடினே, அடி அடி அடி. இதுல சின்ன உதாரணம், இந்த டூலர் பைக்கெல்லாம் நீங்க எல்லாரும் வேகமா போறீங்க. இளைஞன்று பயமறியாது. பார்த்தா சில பேர் அப்படி ஓவர்டாக் பண்ணுவேன், ரோட்ல படுப்பேன். படுத்து அந்த இடத்துல கிரு புரு கரு புரு. இந்த என்ஃபீல்டுன்னு ஒரு பைக் இருக்கு, அந்த வண்டியில சத்தத்தை குறைக்கும். பிரஷர் வந்த ஆளு ஒரு வயசான ஒரு கட்டில படுத்துக்கிறாரு. வெளியில நின்று பேரை ஸ்டார்ட் பண்றேன், திட்டுச்சு. அவர் கட்டோட முளை குச்சி அடிச்சு விழு. பார்த்தா காலையில வாங்குறேன், என்ன தாத்தாண்டு என்னடா என்ன அது வண்டி. அந்த காலத்துல நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்த ஒரே வண்டி தான் நானு டிவி. அந்த டிவி எந்த கரைச்சலும் இல்லை. மாசமானதுக்கு ஸ்டார்ட் பண்ணா மலகாப்பு போய் சேர்ந்துருக்காங்க. ஒரே சவுண்டுதான், விட்டு வேறு விட்டு வேறு விட்டு வேறு. அது ஏன் அப்படி சொல்லுதுன்னா, என்னை விட்டுட்டு போயிரு, என்ன விட்டுட்டு போயிரு, என்ன விட்டுட்டு போயிரு, இடவெல்ல போச்சுரே விட்டுட்டு. அப்படிதான் பொண்ணு மாப்பிள்ளை கேட்டாரு, எனக்கு வண்டி வேணும், இல்லாட்ட உன் மழை காலத்துல தாலியே கட்ட முடியாத அடம் பிடிச்சேன். யாருன்னு ஒரு டிவி பழைய வண்டியை செகனட்ல வாங்கி கொடுத்துட்டாங்க. இவன் மறுவீடு ஓணும், எங்க மானாமதுல இருந்து ராமநாடு ஓணும். டிவி வேற பழசு, ஏற்கனவே பிளக்கு 8 தடவை சுரண்டி வர மாட்டிருக்காங்க. என் பொண்டாட்டி ஒரு 1/2 டன் இருக்கும், நல்ல கனத்தாவங்களே. அதெல்லாம் ஒரு குறை இல்லைங்க, அவங்க உடம்புக்கு அவங்க அழகுறேன். அவங்க கிரகம் அப்படி வந்து மாட்டுது. கனத்த ஒம்பளையை ஏத்திட்டு போயிருக்கேன். ஏகத்தரையில வண்டி ஏறி இறங்கிருக்கு, தீ பிடிச்சிச்சு. ஐயே தீ பிடிச்சா கிருக்கான் 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 வண்டியா நம்மால சுதாரிச்சிட்டேன். ஆப்பாரியா நானே அப்படின்னு ஐசி வண்டிக்கார மாதிரி தள்ளிட்டு போயிருக்கேன். பரம்புக்குடி தாண்டே போன் அடிச்சிருக்காங்க, எங்கன வர்றீங்க அப்படின்னு. நாங்க அந்த பரம்புக்குடி வந்துட்டோம், குழம்புலாம் ஊசி போச்சு தீ போங்கடான்ட்டேன். அங்கே போகும்போது 1.5 நாள் ஆயிடும். அப்பெல்லாம் தள்ள முடியும். ஏன் அதே மாதிரி வரதட்சணை நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு வரதட்சணைனால எத்தனையோ தாய் தகப்பன் தற்கொலைக்கு தூண்டுதலாக தமிழ்நாட்டில் நடக்குது எல்லாமே. இன்னைக்கு ஆம்பளை பிறந்து போனோம்ப்பா,
37 வயசாச்சு, மண்டையில மசுறு ஏறிடுச்சு, பொண்ணு கிடைக்காம நான் யார் இருக்கேன். எங்கன்னா பார்த்தாலும் யாராவது மஞ்சள் பை வச்சிருந்தா எதுவும் புரோக்கர் ஆகுது. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன், பான் கிளவிய கல்யாணம் பண்ணிட்டு எதுக்குடா அப்படின்னு சுடுதண்ணி கெடுதண்ணி காய வச்சு கொடுக்க ஒரு வழி இல்லை, பொண்ணு கிடைக்கல. ஏய், இவனுக்கு அனுபவம் இருக்குங்களா, ரொம்ப உணர்ச்சி வச்சு நீர் கசியோட கட்டுறானடா. உண்மையாரா? உண்மையிலேயே ஆந்தங்குடி இளையராஜா, டாக்டர் ஆந்தங்குடி இளையராஜா கிராமிய பாடகர், திரைப்பட பாடகர். அவருடைய கச்சேரியில் வாச்சதுதான் தம்பி. அந்த மேடையில் பண்ணது அதே பழக்கத்துக்கு வரையாம பாரு. அடுத்த வருஷம் இந்த ஊர்ல பிரச்சனை நினைக்கிறியா? முதல் ரோட்ல ஒழுங்கா காலை வரதட்சணை. இப்பதான் நம்ம எல்லாருமே பணத்தை முறை காமிக்கிறதுக்காக, நான் இவளுக்கு ஒத்து வச்சிருக்கேன் என் மகனுக்கு, உன் மகளுக்கு இத்தனை வகை நகை ஓடுறியா அப்படின்னு வீம்பு பண்ணி கல்யாணம் பண்ணோம். எங்க அப்பையாத்தா காலத்துல, எங்க ஐயா காலத்துல அப்படி கிடையாது, வரதட்சணை கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா பொழைச்சுக்கிறான்னு ஒரு 10 செம்பரி ஆடா, 10 வெள்ளாடா, 2 கிரமாட்டை பத்தி விடுவாங்க. சில பேர் கிரமாட்டை வச்சு காலை ஓட்டு பொழைச்சுக்கினேன். ஆமா, அதுதான் அந்த காலத்துல வந்து வரதட்சணை. அதே மாதிரி நம்ம இன்னைக்கு பல லட்சத்துக்கு மண்டபம் பிடிக்கிறோம். ஐஸ்கிரீம் ஒரு டிபார்ட்மெண்ட், சிக்கன் ஒரு டிபார்ட்மெண்ட், ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இங்கிட்டு பார்த்தா புரோட்டா போடுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், யார் வேணா எதை வேணா சாப்பிட்டுக்கணும்னு காஜை கறியாக்குறான். பீடா அப்பெல்லாம் பீடா சாப்பிட்டு சில பேர் துப்புல இடம் இல்லாம கல்யாண மண்டபத்தை நாரடிச்சுட்டு போயிடுறாங்க. 3 டேங்க் தண்ணியை போட்டு அலசி கல்யாண மண்டபம் ஓனர் பார்த்தா வட்டிக்கு வாங்கிட்டு காலையார் ரோட்ல திருறாரு. அவர் வாட்டுக்கு திருக்கு பிடிச்சி. ஏன் அப்பெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னா, 4 தட்டினேன், 4 தட்டியை போட்டு இப்படி ஒரு சிவப்பு கலர்ல ஒரு ஜமுக்காலமா அதை விரிச்சு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்தையும் உட்கார வைப்பாங்க. அப்பதான் பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு அன்னைக்கு கண்டுபிடிச்சிருவான். மற்ற ஆளு ஊராமே தேங்காய் தேய்ச்சி அளவே நிற்பேன். இந்த பொண்ணு மாப்பிள்ளை மூஞ்சில மட்டும் 5-6 பவுடர் மட்டும் தெரியும். பேண்ட் பவுடர் அடிச்சு அப்படி உட்காந்துருப்பாங்க. ஊர்ல பெரியவர் வருவாரு, தாலி எடுத்து கொடுத்த உடனே நல்லா இருக்கடா 14 வருஷம் நல்லா இருக்கடான்னு தாலியை கட்டின உடனே ஒரு பாயை தலானியை சுட்டுக்கிட்டு அந்நியாரத்திலே அவர் வாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் மறுநாள் பார்த்து 2 உள்ளியோட நடந்து வந்துடுவாங்க. அது வேற, அது அந்த காலத்து அப்படி இருந்துச்சு. இப்ப கல்யாண மண்டபத்துக்கு போற ஆளு கூட நேரம் இருந்து இவனையும் சண்டை எடுத்து விட்டு வந்துருவேன். கல்யாணம் நல்லா காலத்து பாரு, 10,000 15,000 20,000 எழுதுன விஐபி மாதிரி அப்படி கார்ல இறங்குவாரு. ஒரு கவர்ல போய் ஓகே ஓகே சார் சாப்பிடுங்க சார், ஓகே 25 விசேஷம் இருக்கு, போயிட்டு வரேன், டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போயிடுவார். இந்த 100 ரூபாய் எழுதுறேன் பாரு. மண்டபத்துல எல்லாமே ஆராய்ச்சி பண்ணேன். என்ன இது லைட்டு எப்படி இருக்கு, மைசெட் என்ன அப்படி இருக்கு, பூ என்ன அப்படி இருக்கு, வாழைக்காய் எங்க, வாழை மரத்துல வாழைக்காங்க, குடலை கூட்டுல உருளைக்கிழங்கு ஏன் போடல போடல, அது போடல இது போடலன்னு டேபிள் எல்லாம் தள்ளி விட்டு போதையில அந்த 100 ரூபாயும் செய்யாம வீட்டுக்கே போயில. அது ஆம்பளை வழக்கம். பொம்பளை ஆளுக உட்காந்துக்கிட்டு பேசும் பாரு, நல்ல பையன், நல்ல வயடிய, நல்ல வயலா இருக்கேன், ஆளு நல்ல ஓங்குதாங்க இருக்கேன், பொண்ணுக்கு தேண்டி மசுறு காணாது. ஆமா, அந்த மசுரை வச்சு ஒரு 10 ஏக்கர் கரண்டுல இருக்க போறேன், என்ன மசுறு காணாது. அப்பெல்லாம் மசுறு எப்படி இருக்க, கரம்ப கம்மா கரம்பையும் ஆவரங்குளையும் தேய்ச்சாங்க. எங்க அப்பத்தா மாறுங்க, தலையில தொங்கும். வீட்டுல விளக்க மாதிரி எங்க ஐயால வாங்க மாட்டாரு. எங்க அப்பத்தா மசுரை விரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வச்சுனா குப்பையை போய் அள்ளிட்டு போயிடும். திருப்பி வெளியே வந்து அதே குப்பையை ரிட்டர்ன் கொண்டு வரும். 1 வருஷத்துக்கு அப்படியே குப்பையை கொண்டு வர. என்னப்பா